இன்னைக்கு நம்ம சமையல்ல சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 4 தக்காளி எடுத்து நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பு அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பேன் வச்சிடலாம். பேன் நல்லா காயட்டும். வத்த குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்தாதான் ரொம்ப சுவையா இருக்கும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டும் சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசிச்சு வச்சிருக்க தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்த உடனே தக்காளியிலிருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி எடுத்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா லைட்டா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி உங்களுக்கு குழம்பு
ரொம்ப திக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். தேங்காயில் இருக்க பச்சை வாசனை போகட்டும். அதெல்லாம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியா குழம்பு நல்லா கொதிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.